ஹாய், உங்கள் அனைவருக்கும் என்ஜிடி தமிழ் சேனல், இது உங்கள் சேனல் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ எங்க போனாலும் நீட்னா போனோம் அப்படின்னாக்கா ட்ரெஸ் நல்லா அயன் பண்ணி எடுத்துட்டு போவோம். சமயத்தில் நம்ம என்ன செய்வோம், நாளைக்கு போற ட்ரெஸ்ஸை இன்னைக்கு கொண்டு அயன் பண்ணி வைப்போம். அவன் வண்டியில வச்சு தேய்க்கிறவர் சரியா தேய்க்க மாட்டாரு. அதனால நம்ம வீட்டுல நம்மளே எப்படி அயன் பண்றது, ஓகேங்களா? இதை பாருங்க, ஆஃப் கை சட்டை, ஃபுல் கை சட்டை, பேண்ட், ஜீன்ஸ் பேண்ட் எப்படி அயன் பண்றதுன்னு காட்டுறேன். அது இன்னொரு சீக்கிரம் என்னன்னாக்கா பேப்பர். இந்த பேப்பர் வச்சு அயன் பண்ணீங்கன்னாக்கா, நீங்க அயன் பண்ணி வச்சுட்டீங்க ஃப்ரீயா இருக்கும் போது ஒரு 4 சட்டை 5 சட்டைனாக்கா 4 நாளைக்கு அழகா உப்ப சுட்டு அயன் பண்ண மாதிரி எடுத்து போட்டுட்டு போகலாம். அந்த அளவுக்கு இந்த பேப்பரு அந்த சட்டையை பாதுகாக்கும். எப்படி இப்ப நான் காட்டுறேன், நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்து இந்த சட்டையை அயன் பாக்ஸ்ல போட்டுறோம். போட்டு வச்சிங்க. ஃபர்ஸ்ட் இந்த சட்டையை வச்சிங்க. ஃபர்ஸ்ட் காலர், இதுதான் காலர். இந்த காலரை தேய்க்கணும், ஓகேங்களா? இந்த காலரை முன்னாடியும் பின்னாடியும் நல்லா தேய்க்கணும், ஓகேங்களா? இது ரெடிமேட் சட்டை தான். அடுத்தது ஷோல்டர்னு சொல்லுவாங்க. இந்த ஷோல்டர், இந்த பட்டியா இருக்கு, 2 பக்கம் பிடிங்க. 2 பக்கம் பிடிச்சி இப்படி வச்சு 2 கையால வச்சு, இது பேர் தான் ஷோல்டர். ஷோல்டரை தேய்க்கணும். அஞ்சே நிமிஷங்க சட்டை சக்கு அயன் பண்ணி தூக்கி போட்டுட்டா இருக்கலாம். நம்ம வீட்டுல ஃப்ரீயா இருக்கும் போது தேய்ச்சி வச்சுக்கிட்டோன்னு வச்சுங்க, எப்போ வேணுமா டக்குன்னு எடுத்து மாட்டிக்கிட்டு போயிட்டா இருக்கலாம், ஓகேங்களா? 2வது இதை அயன் பண்ணணும், ஷோல்டர். 3வது கை. இந்த கையை கரெக்டா வச்சு வரும். அதே மாதிரி இந்த கை முன்னாடியும் பின்னாடியும், ஓகே ஆச்சா? அடுத்தது இந்த கை கொஞ்சம் கொஞ்சமா பண்ணுங்க. டேபிள் இருந்தா டேபிள் போட்டுங்க. எனக்கு கீழே கொஞ்சம் வசதியா இருக்கிட்டு தான் கீழே வச்சுக்கிட்டேன். ஏன்னா நம்ம உட்காந்துக்கிட்டு அப்படியே டிவி பார்த்துக்கிட்டு யார்ட்டாவது கடலை போட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு டீ கீ சாப்பிட்டுக்கிட்டு அப்படி உட்காந்துக்கிட்டு தமாசா அயன் பண்ணி வச்சுட்டோம்னாக்கா எப்போ வேணுமா டக்கு 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 டக்குன்னு எடுத்து போட்டுட்டு போயிருக்கலாம். இப்ப 2 கையை ஷோல்டரு போட்டாச்சு. அடுத்தது இந்த ஷோல்டரை பிடிச்சி இப்படி வைங்க. இப்படி வச்சுட்டீங்களா? இதை பாருங்க, இந்த கையெல்லாத்துக்கு அப்படி போட்டுருங்க. பாருங்க, இப்போ உள் பக்கம் தேய்க்கும். ஷோல்டர் போட்டாச்சு, கையை போட்டாச்சு, காலர் போட்டாச்சு. இப்போ உள் பக்கம் பாருங்க, உள் பக்கம் ரொம்ப நேரம் தேய்க்க வேண்டியதில்லை. அழகா அப்படி வச்சு போட்டு 2 போர்வை கீழே போட்டுருங்க. அப்பதான் உங்களுக்கு மச்சுன்னு இருக்கும். நம்ம வெயிட் கொடுத்து அமுக்கும் போது அந்த கோடா இருக்கிறது எல்லாம் போகும், ஓகேங்களா? உங்களுக்கு வேணும்னாக்கா லைட்டா கர்ச்சிப்ல ஒரு தண்ணியை வச்சு தொடச்சி அயன் பண்ணலாம். ஆனா அந்த அளவுக்கு இதுல தேவை இல்லை, ஓகேங்களா? இப்போ கொஞ்சம் பண்ணியாச்சு. பண்ணின உடனே ஒரு பேப்பர், ஃபுல் பேப்பரை இப்படி வச்சு எஜ்ஜிக்கு கொண்டு போங்க. இந்த இருக்கிற காலர், இந்த இருக்கு பாருங்க, டைலர் நேமு, அதுக்கு நேரம் இதுதான் சமம். அந்த இடத்துக்கு நேராக கொண்டு போங்க. சமமா கொண்டு போய் கரெக்டா வச்சு ஒரு பேப்பர், ஃபுல் பேப்பர். அடுத்தது இந்த பக்கத்தை இப்படி இடுங்க, இப்படி போடுங்க. இது ரெடிமேடு சட்டை, கொஞ்சம் பெருசு சின்னதாக தான் வரும். அதுக்கு தகுந்த மாதிரி அப்ப நான் அயன் பண்ணிட்டு இருக்கிறேன். இது பாருங்க. இப்ப என்ன பண்ணுங்க, இந்த ஷோல்டர் பக்கம், ஓகேவா? இந்த பட்டன் கேப்பு, ஓகேவா? அதே மாதிரி சைடு நல்லா அம்மிக்கு நல்லா தேய்ங்க, ஓகேவா? பாருங்க, தேய்ச்சி வச்சதுன்னா எப்படி பழுக்கிறது இருக்குன்னு அவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அடுத்தது இந்த பக்கம் அதே மாதிரி இந்த பக்கம் கரெக்டா இருக்குங்க. எடுத்துக்கிட்டு இதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கங்க.
தேய்க்கும் போது டிஸ்டர்ப் இருக்கக்கூடாது. ஃபேனை நீங்கள் போட்டுக்கலாம், யார்கிட்ட பேசிக்கலாம், எது வேணுமாலும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் தேய்ங்க. பாருங்க, கரெக்டாக ஷோல்டருக்கு ஓட்டினீங்கன்னா காலர் வரைக்கும் வந்துடும். அப்போ அளவு கரெக்டாக இருக்குது, சுருக்கம் இல்லை. இந்த எட்ஜி ஓகேங்களா? என்ன அழகா இருக்கு பாருங்க. புதுசா கடையில் நம்ம வாங்குற மாதிரியே இருக்கும். ஆச்சா? இப்போ என்ன பண்ணுங்க, இந்த பக்கத்தை இப்படி போட்டுக்கிட்டு இந்த காலரை பொறுமையா மடிங்க. காலரை மடிச்சுட்டு இந்த கப்பு இருக்குல்ல, இந்த பட்டன் ஃபர்ஸ்ட் ஒன்று போட்டுங்க. அடுத்தது ஒரு பட்டனை விட்டு மறு பட்டன் போடுங்க. அப்பதான் உங்களுக்கு அலையாம இருக்கும். அடுத்த ஒரு பட்டனை விட்டுட்டு மறு பட்டன் போடுவோம். அடுத்த ஒரு பட்டனை விட்டுட்டு மறு பட்டன் போடுவோம். ஓகேவா? இப்ப அயன்மன் பகுதி சூப்பரா ஆயிட்டு. ஓகேங்களா? இதெல்லாம் பண்ணிட்டு லைட்டா ஒரு ஓட்டு, இந்த பக்கம் ஒரு ஓட்டு. இப்ப என்ன பண்ணுங்க, இதை பிடிச்சி திருப்பதுன்னா பார்த்து திருப்பணும். இப்படி பிடிச்சிக்கணும். கீழ் பக்கம் அந்த சட்டையை பிடிச்சிக்கிட்டு இங்க வந்து இந்த காலர்ல கையை வச்சு முதுகு பக்கம் திருப்பி அப்படியே திருப்பணும். அப்படியே திருப்பணும். அப்படியே திருப்பணும். அப்படியே திருப்பணும். அவ்வளவுதாங்க, அவ்வளவுதாங்க. இப்ப முதுகு பக்கம் உங்களுக்கு பாக்கெட்டுக்கு நேரா இந்த கோடு மாதிரி கிரிஸ் வேணும் அப்படின்னாக்கா நீங்க வந்து மடிக்கும் போது அதுல ஒரு ஓட்டு ஓட்டினீங்கன்னா கோடு மாதிரி விழுவும். இல்ல எனக்கு பாக்கெட்லாம் வேண்டாம், நார்மலாவே இருக்கணும் அப்படின்னாக்கா நீங்க அதெல்லாம் பண்ண வேண்டியதில்லை. ஓகேங்களா? இந்த பாருங்க, இப்ப என்ன பண்ணுங்க, இந்த கைய அப்படியே தூக்கணும். தூக்கி இந்த பாக்கெட் அந்த கூர்மையா இருக்கும் பாருங்க, அதுதான் சென்டர். இந்த வந்து பாருங்க, இதுதான் பாக்கெட்டு. இதுல வந்து இந்த இடத்துல கூர்மையா இருக்கும். அந்த இடத்துக்கிட்ட அதுதான் சென்டர். அந்த இடத்துக்கிட்ட ஒரு மடிப்பு. இதுல அயன் பாக்ஸ் வச்சு ஓட்டுனீங்கன்னா இந்த இடம் நீட்டுக்கு கோடு வரும். சில பேருக்கு பிடிக்காது, எனக்கு பிடிக்காது. அதனால சும்மா கையால் தேய்ச்சி விட்டுருக்கும். தேய்ச்சி விட்டுட்டு இது என்ன செய்யுங்க, இப்படி மடிங்க. இது எப்படி மடிங்க. ஓகேவா? அதே மாதிரி அந்த பக்கம் சமமா உள்ள பேப்பர் இருக்கு. ஓகேங்களா? அப்ப நீங்க எத்தனை நாள் ஆனாலும் சரி, எத்தனை வாரம் ஆனாலும் சரி, அயன் பண்ணி அப்படியே எடுத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு அயன் பண்ண மாதிரியே அப்படியே இருக்கும். இந்த மடிக்கிறது இந்த எட்ஜி அதுதான் சமமா வரும். சமமா வருதா? ஓகேவா? இப்ப என்ன பண்ணுங்க, சென்ட்ரா லைட்டா இங்க ஒரு காட்டு, இங்க ஒரு காட்டு. புரிஞ்சா? இந்த பாருங்க. ஓகேவா? இங்க ஒரு காட்டு, இங்க ஒரு காட்டு. இதுதாங்க ஆஃப் கை, அரை கை உள்ள சட்டை அயன் பண்றது. ஓகேங்களா? இது அப்படியே இருக்கட்டும். பீரோவில் வைக்கலாம், எதுல வைக்கலாம், முறன்னு இருக்கும். அடுத்தது ஃபுல் ஹேண்ட் காட்டுறேன். இது வந்து ஃபுல் ஹேண்ட், அதே மெத்தடு தான். ஆனா கை கொஞ்சம் டிஃபரெண்ட். பாருங்க, இந்த பாருங்க, காலர் அப்படி காலரை திருப்பணும். அடுத்த காலர், அடுத்தது ஷோல்டர். ஷோல்டர் முடிச்சுட்டு இப்ப ஃபுல் ஹேண்டுக்கு கை இப்படி வரும். இந்த பக்கம் வரும். எந்த பக்கம் மடிச்சு இருக்குதோ அதே மாதிரி இந்த பக்கம் வச்சு அது ஓட்டணும். இந்த கப்பு இருக்கு பார்த்தீங்களா, இந்த கப்பு ஓட்டணும். கப்பு ஓட்டிக்கிட்டு இதை மடிச்சு ஓட்டணும். அடுத்தது அப்படியே திருப்பணும். தோசை திருப்புற மாதிரி திருப்பணும்.
லேடிஸுங்க அழகா உட்காந்துக்கிட்டு பண்ணலாம். உங்க வீட்டுக்கார கொண்டு போய் காசை கொண்டு அநியாயமா அயன் பண்ற கடையில் கொடுக்கறதோட நீங்க பண்ணீங்கன்னாக்கா அப்படியே அழகா இருக்கும். அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே பண்ணலாம். ஃபுல்லாண்டு கை அயன் பண்ணும் போது கப்பு, இந்த கப்பு, அடுத்தது கப்பை பிடிச்சி சமமா அந்த கோடு எங்க வருதோ அதை வச்சுக்கிட்டாக்கா அப்படி கை மாதிரியே வந்துடும். இங்க ஒரு இழுப்பு, இங்க ஒரு தேயல். ஓகேவா? ஓகேவா? இப்ப என்ன பண்ணுங்க, இந்த ஷோல்டர் பிடிச்சி அப்படியே ஒரு உதறி கரெக்டா போடுங்க. போட்டீங்கன்னா சமமா உட்காந்துரும். திருப்பி போட்டாச்சு. இப்ப பாருங்க, அதே மாதிரி தாங்க, அதே மாதிரி தான் தேயும். சூப்பரா தேயும், படிச்சு நாயிடும். அதே மாதிரி தான் பேப்பர், ஒரு ஃபுல் பேப்பர். இந்த பேப்பர் ஏன் வைக்கிறோம்னாக்கா உங்களுக்கு வந்து சுருக்கம் விடுவாது. முடன்னு அப்படியே பீரோவில் இருக்கும். பீரோவில் வச்சாலும் சரி, நீங்க கபோர்டில் வச்சாலும் சரி, எங்க வச்சாலும் சரி, இந்த பேப்பர் போட்டு வச்சீங்கன்னாக்கா அவ்வளவு அருமையா இருக்கும். பேப்பர் ரெண்டாவது வந்து இந்த ஈர நைப்பை எடுத்துரும். ஈர நைப்பு ஏதாவது இருந்துச்சுன்னு வச்சுங்க, அதை எடுத்துரும், உறிஞ்சிடும். அதே மாதிரி தான். ஆனா ஃபுல்லாண்டுக்கு கையை வந்து வெளியில வரும் இந்த நீட்டத்துக்கு. அது வந்து முதல்ல தெரிஞ்சது வந்து ரெடிமேடு. இது வந்து நம்ம டைலர்ட்ட தைச்சது. அதுக்கு இதுக்கும் வித்தியாசமும் இருக்குது. ரெடிமேடு ஐட்டம் வந்து மேல் பகுதி வெளியில வந்திருக்கும். டைலர்ல தைக்கிறது சமமா இருக்கும். ஒன்னு விட்டு ஒண்ணு. ஓகேவா? கீழே அடுத்தது விட்டு அடுத்தது, அடுத்தது விட்டு அடுத்தது, அடுத்தது விட்டு அடுத்தது. இப்ப மேலையும் கீழே நான் சொன்ன மாதிரி அப்படி பிடிங்க. இந்த பேப்பர் இழுத்து வச்சு கரெக்டா பிடிங்க. அடியில் இங்க பாருங்க, இந்த கையை கொடுத்து இங்க பிடிங்க, இந்த கையை கொடுத்து இங்க பிடிங்க. இப்படி இழுத்து அடிச்சு போடுங்க. போட்டு இப்படி வச்சு இந்த முனைய இங்க எடுங்க. ஓகேங்க. இப்ப இது விட்டுட்டீங்களா? சுருக்கம் இல்ல, நல்லா பாத்துக்கிட்டீங்களா? சுருக்கம் கிடையாது. இந்த இதை வந்து ரெண்டு விதமா மடிக்கலாம். ஒண்ணு அதே மாதிரி அந்த பாக்கெட் கொடுத்தீங்களா, இதுதான் சமம். இதுல போட்டு இந்த கைய அப்படி இழுங்க. அவ்வளவுதாங்க. இந்த கை எப்படி வந்து உட்காருது பாருங்க. அதே மாதிரி இங்க மடிங்க. அப்படி மடிச்சுட்டு இந்த கைய இப்படி போடணும். கரெக்டா இருக்கும். இந்த கைக்கும் மடிப்புக்கும் கரெக்டா இருக்கும். முக்கோணம் மாதிரி வருது பாருங்க. வச்சுட்டு இப்போ என்ன இந்த பாக்கெட் எண்டு இங்க கைய வைங்க. இந்த கைய வச்சு அதுதான் சமமா போய் வரும். அதுதான் இந்த பாக்கெட் எண்டு தான் சட்டையிட சம அளவு. ஓகே. முதல்ல நான் காட்டினது அரைக்கை, இப்போ காட்டுறது முழுக்கை. அப்படியே கடையில வாங்கி கடையில பாக்குற மாதிரி இருக்குது. உங்களுக்கு அழகா இருக்கு, சூப்பரா இருக்குது. அப்படியே பீரோவில் வரிசையில் அடிக்கிட்டீங்கன்னு வச்சுங்க, அது பாட்டில் அப்படியே இருக்கும். அடிக்க வச்சுக்கிட்டீங்கன்னா ஒவ்வொன்றா எடுத்து போடலாம். இப்ப சட்டையை கட்டிட்டேன். அடுத்தது ஒரு பேண்ட், ஜீன்ஸ் பேண்ட். ஜீன்ஸ் பேண்ட் வேற விதமா மடிக்கணும், இந்த பேண்ட் வேற விதமா மடிக்கணும். ஓகேங்களா? அதை நான் காட்டுறேன் பாருங்க. அடுத்தது இப்ப நம்ம பேண்ட் பார்க்க போறோம். ஓகேங்களா? பாருங்க பேண்ட். இந்த பேண்ட லைட்டா இழுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் பாக்கெட், ஏன்னா பாக்கெட் வந்து போய் உட்காரணும்.
அடுத்து இந்த பாக்கெட். ஓ, இங்க பாருங்க, பாக்கெட்ல வந்து காசுலாம் இருக்குது. காசோட வச்சு துவைச்சிருக்கிறாங்க. அது ஏன் நம்ம பாக்கெட் அயன் பண்றோம்னாக்கா, நம்ம போடும்போது அயன் பண்ணும்போது கரெக்டா போய் உட்காரும். அதனால அந்த பாக்கெட் எல்லாம் கரெக்டா அயன் பண்ணிக்கணும். லைட்டா ஒரு ஓட்டு. அதே மாதிரி இந்த பாக்கெட் ஓகேவா. அடுத்தது இடுப்பு. பாக்கெட்டு போட்டாச்சு ஓகேவா. அடுத்தது இடுப்பு. இந்த இடுப்பு வாங்க சுருக்கமா இருக்கும். அப்படியே ஒரு ஓட்டு. அதுதான் மட்டமா உட்காரும். லைட்டா ஓட்டுங்க. ஓட்டுனீங்கன்னா உட்காந்துரும். அப்புறம் என்ன பண்ணுங்க, இந்த ஃபேண்ட இந்த பெல்ட் கவர், இந்த பெல்ட் உள்ள போடுறோம்ல, அது கரெக்டா வச்சு இப்படி வச்சு இப்படி மடிச்சு போட்டுட்டீங்கன்னாக்கா அந்த பாக்கெட் எல்லாம் நேரா விழுந்துடும். அப்புறம் அப்படி போடணும். போட்டுட்டு இதை கரெக்ட் பண்ணுங்க. பாக்கெட் எல்லாம் கரெக்டா இருக்கும். அப்புறம் இந்த சுருக்கம் இருக்காம இருக்கும். அடுத்து இதை வச்சு இதை கரெக்ட் பண்ணணும். கரெக்ட் பண்ணிட்டு இந்த பகுதியை, மேல் பகுதியை அது விட்டுக்கணும். அது விட்டுட்டு இப்ப என்ன பண்ணுங்க, இந்த பகுதியை அயன் பண்ணுங்க. இந்த இடம் சுருக்கமா இருக்கு பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் அழிச்சு பண்ணணும். அடுத்தது அப்படியே இந்த பின்பக்கம் அந்த இது வரைக்கும் போனா தான், அந்த கடைசி வரைக்கும் போனா தான் இந்த கோடு வந்து கரெக்டா நிற்கும். நம்ம ஷூ போட்டு நின்னோம்னாக்கா ஃப்ரண்ட்ல ஒரு கோடு, பேக்ல ஒரு கோடு கரெக்டா நிற்கும். ஓகேங்களா. இப்ப உள்பகுதியை நம்ம அயன் பண்ணியாச்சு. அதே மாதிரி இப்ப போட்டோம்ல, இந்த பகுதி அப்படியே இழுங்க. இழுத்து இந்த கையும் இப்படி வச்சு அப்படியே பிரட்டுங்க. ஃபர்ஸ்ட் உள்ளதான் தேய்ச்சுக்கணும். ஓகேவா. இப்ப என்ன பண்ணுங்க, இந்த தேய்ச்ச பகுதி, அடிப்பகுதி தேய்ச்ச பகுதியை பொறுமையா எடுங்க. தேய்ச்சது எப்படி இருக்கு பாருங்க, பொறுமையா எடுங்க. இது தேய்க்காது. இப்ப அதே மாதிரி இதை தேய்ங்க. ரெண்டாவது பகுதி பேக்கு, இந்த ஜிப்பு உள்ள பகுதி ஃப்ரண்ட். சீக்கிரம் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்க அழகா வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னாக்கா கரெக்டா 5 சட்டை 5 பேண்ட் அயன் பண்ணி வச்சுட்டு போயிடலாம். ஒரு நாளைக்கு 10 ஆச்சா அப்ப ஃப்ரண்ட்ல எடுங்க. ஃப்ரண்ட்ல எடுத்து முன்னாடி, இப்ப 2 பக்கமும் தேய்ச்சாச்சு. இப்ப முன்னாடி தேய்க்கிறோம். இது வந்து நம்ம கேஷுவல் பேண்ட் தேய்க்கிறது. ஜீன்ஸ் பேண்ட் இப்படி தேய்க்க கூடாது, இப்படி மடிக்க கூடாது. அதுல இப்படி மடிச்சீங்கன்னாக்கா உங்களுக்கு சுத்தப்பட்டு வராது, அந்த ஷேப்பா போயிடும். இது வந்து கேஷுவல் பேண்ட்டுக்கு தான். இந்த பக்கம் தேய்ச்சாச்சா இப்படி எடுங்க. இப்படி எடுத்து இப்படி போடணும். போட்டுங்களா. சூப்பரா இருக்குங்க, அட்டகாசமா இருக்குங்க. நீங்க அயன்கல்ல கொடுத்துட்டு அங்கிருந்து தூக்கிட்டு வந்தா ஒரு கட்டப்பையில வச்சு கொண்டு வந்து திருப்பி வீட்டுல வச்சு அதுலயே உள்ளதே எல்லாம் போயிடும். நீங்க வீட்டுல அழகா அப்படியே பேப்பரை போட்டு அயன் பண்ணி சட்டையை தூக்கி வச்சீங்கன்னா அப்படியே இருக்கும். பேண்ட்டுக்கு பேப்பர் வேண்டியல மடிக்கும் போது பாருங்க, இங்க பாருங்க, இந்த எட்ஜு இங்க வரணும். சமமா வருதா, அப்பதான் உங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கும். நீங்க எதனா தேய்க்கணும்னா தேய்ச்சிக்கலாம், இல்ல நான் தேய்க்க மாட்டேன். ஏன்னாக்கா 4 கோடு 5 கோடு ஓடும். ஓகேங்களா. இதுதாங்க இந்த கடையில வாங்க மாதிரி இருக்குங்க. அப்படியே அழுங்காம குழுங்காம கொண்டு போய் நீங்க பீரோவில் அடிக்கிட்டீங்கன்னாக்கா செமையா இருக்குங்க. இந்த பாருங்க எப்படி அடிக்க வச்சிருக்கோம்.
அடிக்கிட்டீங்கன்னாக்கா பேசாம அப்படி போட்டு அடிக்க விட்டுட்டீங்கன்னு வச்சுங்க பீரோவில் செமையா அப்படியே இருக்கும். தினமும் ஒன்று போட்டு போகலாம். இப்போ ஜீன்ஸ் வந்து அதே மாதிரி நம்ம அயன் பண்ணக்கூடாது, வேற மாதிரி அயன் பண்ணணும். எப்படி அப்படின்னாக்கா நீங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஜீன்ஸ் எடுத்து மடிச்சுக்கிட்டு இந்த பொசிஷன்ல தான் அயன் பண்ணணும். இந்த பொசிஷன்ல நேர் பொசிஷன்ல, இப்படி குறுக்க பொசிஷன்ல இல்ல, நேர் பொசிஷன். பேண்ட் நம்ம எப்படி போடுறோமோ அப்படி நேர் பொசிஷன்ல. ஜீன்ஸ் பண்ணி லைட்டா ஒரு தேய்ச்சி அப்படியே வச்சுட்டாக்கா அது பாட கிடக்கும். அதே மாதிரி இழுத்து நீங்க போடணும். போட்டு இந்த அடிபாகத்தை அப்படி பிடிச்சி இழுத்தீங்கன்னாக்கா கரெக்டா வந்து உட்காரும். உட்காந்து போகும். இப்ப இந்த அடிபாகத்தை தேங்க 2 நிமிஷம் தான். அழகா தேய்ச்சி தூக்கி அடுக்கி வச்சுட்டீங்கன்னாக்கா நீங்க பாடல நினைச்சா வந்து மாத்திட்டு போயிடலாம். அது மாதிரி ஊருக்கு எடுத்துட்டு போகும்போது அலையாது. அப்படியே தூக்கி மடிச்சு 2ஆ மடிச்சு டக்குன்னு தூக்கி வச்சுக்கிட்டே போகலாம். திருப்பும் பார்த்துட்டு இருப்பீங்க. எவ்வளவு டைம் ஆகாதுங்க. அழகா கடன்னு பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாங்க. ஜீன்ஸ் மட்டும் பண்ணும்போது 2 பக்கம் பண்ணு, அப்பதான் வந்து இது இருக்காது. அவ்வளவுதான். இந்த பாருங்க, ஜீன்ஸ் பேண்ட் ரெடி. ஓகேங்களா? இந்த பேண்ட் ரெடி. இப்ப நம்ம ஊருக்கு போறோம். என்ன பண்ணணும்? ஒரு ஃபேன், ஒரு செட்டு எப்படி கொண்டு போறோம்னு பாருங்க. ஒரு ஃபேன் எடுத்து இப்படி வச்சுங்க. ஹாஃப் அண்ட் சட்டையோ ஃபுல் அண்ட் சட்டையோ எதா இருந்தாலும் சரி, அந்த இந்த சட்டை கொண்டு போனோம்னாக்கா இதை வந்து 2ஆ மடிங்க. 2ஆ மடிச்சிட்டீங்களா? இதை எடுங்க, இப்படி வச்சிருங்க. இதுல ஒரு பனியனு ஒரு ஜட்டி அப்படி வச்சு தூக்கி பேக்ல வச்சிருங்க. ஊருக்கு போய் குளிச்சுட்டு இந்த செட்டை அப்படியே எடுத்தீங்கன்னு வச்சுங்க, அழகா மாட்டிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? இப்படி அயன் பண்ணுங்க. வீட்டுல கரண்டும் மிச்சம், காசும் மிச்சம். உங்களுக்கும் குனிஞ்சு நிமிந்து அயன் பண்ணி உடம்பு எக்ஸசைஸ் மாதிரி இருக்கும். அதனால அலுப்புப்படாதீங்க. உங்களோட ட்ரெஸ் உங்க அண்ணன் தம்பிடலாம் வேணாம், உங்களோட ட்ரெஸ் நீங்க தான் அயன் பண்ணுங்க. அதே மாதிரி வீட்டுல இருக்க இல்லத்தரசுகள் போர் அடிச்சாக்கா உங்க வீட்டுக்காரனுக்கு அயன் பண்ணி கொடுங்க, உங்க பசங்களுக்கு அயன் பண்ணி கொடுங்க, உங்க பேரனுக்கு அயன் பண்ணி கொடுங்க. காசு மிச்சம். ஆஹா, அம்மா நல்லா அயன் பண்றாங்க அப்படின்னு ஒரு உங்களுக்கு பேரும் இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கும் ஒரு பொழுது போற மாதிரியும் இருக்கும். டிவியை போட்டுங்க, இத மாதிரி போட்டு உட்காந்துங்க, நீங்க பாட்டுல அயன் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகேங்களா? உங்கள் ஆதரவு எனக்கு தேவை. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இது உங்கள் சேனல், NGT தமிழ் சேனல். நன்றி, வணக்கம்.